ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்கிக்க முடியல. ஒரு இடத்துலையோ பலவிதமான தொந்தரவுகள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நிச்சயமாக எனக்கு தெரியல வாழ்க்கையில் வெற்றி பெறுவேனா அப்படின்னு. நான் கற்பனை கட்டின அத்தனை விஷயமும் இடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பின்னாடி என் வாழ்க்கையில் பல துன்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நான் அதை எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ஒரு சாய்ராம் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. இதில் இருந்து எப்படி மீண்டு வரணும், மீண்டு வருவதற்கு மன ரீதியாக நான் என்னென்ன விஷயங்களை செய்யணும், கடவுள் என்ன காப்பாற்றுவாரா இல்லை மனுஷங்க மாதிரி கைவிட்டுடுவாரா, நான் தவறுகள் செஞ்சிருக்கலாம், அதுக்குண்டான பாவத்தை அனுபவிக்கிறேன், நான் தயங்கலை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் உறுதியாக வெற்றி பெறணும், முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லா மனிதர்களும் தவறுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் தவறுகள் செஞ்சதுக்கு அப்புறம் திருந்திட்டா பிரச்சனை இல்லை. தவறுகள் செய்வதை வாடிக்கையாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து கடைசி வரைக்கும் செய்யலாம், இது மூலமாக சந்தோஷம் தானே கிடைக்குது அப்படின்னு நினச்சி அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது கடவுள் ஒரு இடத்துல தூண்டில் போடுறாரு. தூண்டில் போட்ட உடனே மனிதர்கள் மாட்டிக்கொள்ளுறாங்க, விழி பிதுங்கி நிற்கிறாங்க. இப்படிலாம் என் வாழ்க்கையில் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. என் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் ஏற்படுத்தி இருக்கணும், ஆனால் நான் ஏற்படுத்திக்கல. ஆனால் இப்போ நான் ஏற்படுத்திக்க தயாராக இருக்கிறேன். கடவுள்கிட்ட தேவையான அத்தனை பிரார்த்தனையும் செய்கிறேன். ஆனாலும் இந்த இடத்துல இருந்து என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, என் வாழ்க்கையை முடிச்சிரு சாயப்பா அப்படின்னு சொல்லியும் அவர் மனது உருகி என்னை முடிக்க வைக்கவும் இல்லை. கடவுள் மன்னிக்கிறவர் தானே. என்னோட கதறலுக்கு கடவுள் மன்னிப்பை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னாங்க. ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, கடவுள் மன்னிக்கிறவர், கடவுள் கருணையானவர், கடவுளுக்கு இரக்கம் இருக்கு. நீங்கள் உதவி கேட்டால் ஓடோடி வந்து செய்யறதுலையும் தயாராக இருக்கார். ஏன்னா அவர் கஞ்சத்தனம் பண்ணுறதில்ல, அவர்கிட்ட இல்லாததை நீங்கள் ஒன்றும் கேட்கல, இருக்கிறத தான் கேட்குறீங்க. அவர் வாரி வள்ளல். ஏன்னா இந்த உலகத்தையும் பொருளையும் எல்லாத்தையும் படைச்சவரே அவரு தானே.
இந்த நாட்டில் சட்டத்தை இயற்றவங்க கூட கடவுளேன்னு சொல்லி தானே சட்டத்தை இயற்றுறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பொதுவானவர் தானே கடவுள். பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூட கடவுளை வணங்கிட்டு தானே தன்னோட வேலைகளை செய்கிறாங்க. அதனால் கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவானவர். கடவுள் எல்லா மனிதங்களை விட பலமானவர். அதை நாம் என்றைக்குமே புரிஞ்சுக்கணும். அடிக்கடி மறந்துடுறோம். நமக்கு அடிக்கடி மெமரி லாஸ் ஆகிடுது போல். கடவுளுக்கு கருணை இல்லைன்னு சில நேரத்தில் நினைக்கிறோம். சில நேரத்தில் கடவுள் கொடுக்கறதுக்கு கஞ்சத்தனம் பண்ணுறாருன்னு நினைக்கிறோம். சில நேரத்தில் கடவுள் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை பொறுத்து கடவுளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கும்போது கடவுளை புகழ்ந்து தள்ளுறாங்க. துக்கத்தில் இருக்கும்போது கடவுளை பற்றி பேசக்கூட பயப்படுறாங்க. ஏன்னா தான் துக்கத்தில் இருக்கிற மாதிரியும் கடவுள் தன்னை காப்பாற்றாத மாதிரியும் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு கற்பனையை வடிவமைச்சிட்டாங்க. அந்த கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கடவுள் இவ்வளோ தூரம் நாம் துன்பப்பட்டும் ஏன் இரக்கம் வைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் துன்பப்படுறீங்களோ அப்போல்லாம் கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கத்தை நீங்கள் அதிகமாக காட்டுவீங்க. துன்பப்படும் போது நம்ம மனசில் 1000 விதமான நெகட்டிவிட்டி வரும். வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, வாழ்க்கை அவ்வளோதானா, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே வீணாயிடுச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த முடிவு எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குதோ அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நம்ம புத்தியும் நம்ம மனசும் சிந்திக்குது. அதை தாண்டி சிந்திக்க முயற்சிகள் செய்யலை. நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த வட்டத்துக்குள்ளேயே உங்களோட திங்கிங், உங்கள் தாட்ஸு எல்லாமே இருக்கு. அதை தாண்டி நாம் சிந்திக்க முயற்சி பண்ணலை. ஏன்னா ஆழமாக பதிஞ்சிடுச்சு. இனி வாழ முடியாது, இனி நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு. நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிருக்கோம், விழுந்தா எழுந்திருக்கணும். குழந்தைங்களுக்கு அடிப்படாது அதிகமாக. ஏன் சொல்லுங்க? விழுந்தா உடனே எழுந்திரிச்சிருவாங்க. பெரியவங்க விழுந்தா எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, குழந்தைங்க எந்த திசையில் விழுறாங்களோ அதே திசையில் விழுந்துடுவாங்க. ஆனால் கொஞ்சம் பெரியவங்க விழப்போகிறோம் அப்படின்னு நினச்சா அதுக்கு எதிராக செயல்படுவாங்க. அப்போ அதுக்கு எதிராக செயல்படும் போது தான் எங்கேயோ அடிப்படுது, அது பலமாயிடுது. இதை பற்றி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சின்ன ஒரு தத்துவத்தை கூட இது மூலமாக நம்ம ஒரு கனெக்ட் பண்ணலாம். எதை வந்தாலும் ஏற்றுக்கிட்டா வாழ்க்கை சொர்க்கம். எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் ஏற்றுப்பேன், கஷ்டத்தை ஏற்றுக்க மாட்டேன்னா வாழ்க்கை ஒரு நரகம். ஸோ குழந்தைங்க எந்த திசையில் விழுறாங்கன்றதை பாருங்கள். உங்கள் வீட்டில் எத்தனையோ குழந்தைங்க இருப்பாங்க. நாம் பதட்டப்படுவோம், ஐயோ கீழே விழுந்துட்டாலே பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி ஓடோடி போவோம். நீங்கள் ஓடோடி வந்தால் தான் அந்த குழந்தை அழுகும். நீங்கள் சைடாக நின்று பார்த்து அந்த குழந்தைய விழுந்ததை கண்டுக்கல அப்படின்னா அந்த குழந்தைய சுற்றி முற்றி பார்க்கும், யாரும் நம்மளை கண்டுக்கலன்னு சொல்லி அப்படியே எழுந்திருச்சு அது பாட்டுக்கு நடக்கட்டும். நீங்கள் பாருங்கள், அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாம் சொன்னது இதை கற்பனையாக போயிடக்கூடாதுல்ல, அதனால். அப்போது எந்த திசையில் அந்த குழந்தை விழுதோ அந்த திசையில் விழுந்துட்டா வலி குறைவாக தான் இருக்கும். ஆனால் ஐயோ அந்த திசையில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது பெரியவங்க சில முயற்சிகள் செய்யும்போது தான் தப்பாக போயிடுது, ஃப்ராக்சர் ஆகிடுது. 6 மாதம் இல்லை 1 வருஷம் பாத்ரூமில் வழுக்கி விடுறவங்களுக்குலாம் ஒரு 5 மாதம் 6 மாதமாவது சரியாகிறதுக்கு ரொம்ப இதாகுது. ஏன்னா ஃப்ராக்சர், மாவு கட்டு, அந்த கட்டு இந்த கட்டுலாம் போட்டு, என்னடா ஒரு பாத்ரூமில் தானப்பா விழுந்தோம், எதுக்கு இவ்வளோவா அப்படின்னா, யா நீங்கள் விழுந்துட்டீங்க, விட போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்களை தற்காத்து கொள்வதற்கு சில முயற்சிகள் எடுக்கிறோம். அது 80% தப்பாக போயிடுது. 80%, நாட் 100, 80%. நம்ம நல்லா ப்ராக்டிஸாக பண்ணியிருக்கோம், இப்படி விழுந்தா இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ நோ ப்ராக்டிஸ்.
ஸோ அந்த அக்செப்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். நான் பண்ண தப்புக்கு தண்டனை கடவுள் கொடுத்துருக்காருன்னா பிரச்சனையே முடிஞ்சிருச்சு. நான் பண்ண தப்புக்கு தான் கடவுள் இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும்னு பல பேருக்கு தெரியல. துன்பங்கள் வந்த உடனே அடித்து பிடிச்சி கோயிலுக்கு ஓடுறோம். கடவுளே துன்பம் வந்துருச்சு, என் துன்பத்தில் இருந்து காப்பாற்று. ஏன் நீ இந்த வார்த்தையை கடவுள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை உன்னால் அக்செப்ட் பண்ண முடியல. கடவுளுக்கு தெரியாதா உனக்கு துன்பத்தை கொடுத்துருக்காருன்னு? கடவுளுக்கு எல்லாமே தெரியுங்க. கடவுளுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. நீங்கள் நாளைக்கு இந்த நேரம் என்ன பண்ணுவீங்கன்ற வரைக்கும் அவருக்கு தெரியும். உங்களுக்கு நாளைய பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகுது, எவ்வளோ இன்பமாக இருக்க போகிறீங்க, எவ்வளோ ஹாப்பியான மூமெண்ட்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க, எவ்வளோ பெரிய சக்ஸஸ் படைக்க போகிறீங்கன்னு கடவுளுக்கு 100% தெரியும். ஸோ அதே தான் இதுக்கு ஆப்போசிட் துன்பம். அப்போது எல்லாமே ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டை விளையாடுறதே நாம தான். ஒழுங்காக விளையாண்டா கோப்பை, ஒழுங்காக விளையாடலைன்னா தலையை தொங்க போட்டு வந்துட வேண்டியதுதான் ஸ்டேடியத்தை விட்டு. ஸோ பல பேர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தலையை தொங்க விட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா கரெக்டாக வாடலை, கோப்பையை அடிக்கலை, கோப்பை கிடைக்கல. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு பிளானிங்ஸ் இருந்துச்சுன்னா, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, வாழ்க்கைன்றது சிம்பிள். வாழ்க்கையை நம்ம வெல்லலாம் கடவுள் துணையோடு. ஆனால் எந்த துன்பத்தையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ளே போகிறதோ இல்லை சாமிக்கிட்ட உட்காந்து தினமும் அழுவுறதாலேயோ பிரச்சனைகள் தீரப்போவது இல்லை, துன்பங்கள் பெருகும். ஏன்னா ஒரு நோய்க்கு தேவையான மருந்தை சாப்பிட்டா தான் அந்த நோய் குணமாகும். ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டா நோய் குணமாயிடுமா? ஆகாது. அப்போ துன்பம் வரும்போது கடவுள்கிட்ட எந்த மாதிரியான விஷயத்தை கேட்கணும் தெரியுமா? அதை கேட்டால் துன்பங்கள் தீரும். அப்போ எப்படி கேட்கணும், எது மாதிரி கேட்கணும்? நான் எது மாதிரி கேட்டேன், எது மாதிரி கேட்க சொன்ன மற்றவங்களை கேட்டதால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய லாபம் அடைஞ்சிருக்காங்க நான் சொல்லவா? ஒரே விஷயந்தான், கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னாலும் எப்போ வேணாலும் நிற்பார். ஏன் ட்ரீமில் கூட கேட்பார் உனக்கு என்ன வேணும்னு. ஸோ ட்ரீமில் கூட தெளிவாக சொல்லணும், உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும்னு சொல்லாதீங்க. சில பேருக்கு கடனால் பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு குழந்தை இல்லைன்னு பிரச்சனை இருக்கும், இன்னும் சில பேருக்கு நோயால் பிரச்சனை இருக்கும், இன்னும் சில பேருக்கு வேறு தனிப்பட்ட முறையில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நோயை தீரணும்னு சொல்லாதீங்க. நோயை தீர்த்துட்டா பிரச்சனை தீர்ந்துடுமா? கடன் தீரணும்னு நினைக்காதீங்க. கடனை தீர்த்துட்டா பிரச்சனை தீருமா? இப்போது நீங்கள் எமோஷ்னலாக இருக்கீங்க, அதனால் இந்த கடன் மட்டும் தீர்ந்துடுச்சுன்னா என் வாழ்க்கையில் பிரச்சனையே தீர்ந்துடும்னு நினைக்கிறீங்க. அப்போது கடன் இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை குழந்தை பாக்கியம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் இனிமேல் நிம்மதியாக இருப்பேன்னு. அப்போ குழந்தை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஸோ குழந்தை இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, குழந்தை இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நோய் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, கடன் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, கடன் இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போ கடவுள்கிட்ட ஏமாந்துடாதீங்க. கடவுள் ஏதோ கேட்டாருன்னா சட்டுன்னு இதை கொடுன்னு கேட்காதீங்க. அதை கொடுத்துட்டு அடுத்தது ஒன்று ஆரம்பிப்பார். மறுபடியும் வருவார்னு நினைக்காதீங்க, ஒரு தடவை தான் வருவார். வேண்டிய வரத்தை கேள் அப்படின்னா சட்டுன்னு கேட்டுறாது கூடாது. என்ன கேட்கணும், எது நிலையானதோ அதை கேட்கணும், எது உண்மையானதோ எது வலிமையானதோ அதை கேட்கணும். அப்ப எது கேட்டா வலிமை பெற முடியும்? மனது வலிமையாக இருந்தால், மனதில் மோசமான எண்ணங்கள் எழாமல் இருந்தால். ஸோ மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் கேட்கணும். கேட்டாதான் உங்கள் வாழ்க்கை பூர்த்தி அடையும். இல்லைன்னா கண்டிப்பாக அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வாழ்வீங்க.
கடவுள்கிட்ட நானும் கேட்டேன், இப்போ எனக்கு கடன் நிறைய இருக்குது, இந்த கடனை முடிச்சிட்டா பிரச்சனை தீர்ந்துடன்னு. கடன் தீர்ந்துச்சு, வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது, இனி இப்படிலாம் கேட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம சாயப்பாட குழந்தை. அப்போ நாம் திறமைசாலி இல்லை. அப்போ கேட்கும்போது கூட திறமையானதை கேட்டுட்டா திருப்பி திருப்பி அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு அப்பாவுக்கு ஒரு 3 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம அப்பா கிட்ட கண்ணா பின்னன்னு கேட்கக்கூடாது, அப்பாவோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, அப்பா பாவம், இன்னும் 2 குழந்தைங்களுக்கு தேவையானதை செய்யட்டும் அப்படின்னு அந்த குழந்தை அப்பாவை டிஸ்டர்பே பண்ணாது. ஆனால் என்ன கேட்கணுமோ அதை முன்னாடி கேட்டுடும், அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோ. அதே போல் தான் நானும் யோசிப்பேன், சாயப்பாவை அடிக்கடி கேட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை கவனிக்கட்டும். நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வியில் எல்லாமே கிடைச்சிடுற மாதிரி, ஒரே வரந்தான், அதில் எல்லாமே கிடைச்சிடும். ஒரே கல் எடுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஜென்மத்துக்கு இல்லை வரக்கூடிய ஜென்மத்துக்கு இல்லை எத்தனை பிறவி எடுக்கிறோமோ அத்தனை பிறவிக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டுட்டா பிரச்சனையே இல்லை. அப்போ நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், மன வலிமையை கொடு. மன வலிமையை கொடு. இந்த மன வலிமை ஒன்று இருந்தாவே வாழ்க்கையில் எல்லாமே ஈஸி, வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டம் இல்லை. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அதுக்கு எந்த டஃப்பான விஷயமும் கிடையாது, எல்லாமே ரொம்ப சிம்பிள். அந்த மன வலிமை தான் எந்த மனுஷனுக்கும் இங்கே அதிகமாக இல்லை. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, சாரி, முக்காவாசி பேருக்கு இல்லை. இப்பெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட தாங்கிக்க மாட்டேன்றோம். ஆனால் நம்ம அம்மா, நம்ம பாட்டி, கொள்ளு பாட்டி, நம்ம அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லாமே தாங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு தாங்குறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ 60 வயசில் ஒரு அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மாவுடைய அம்மா மன வலிமை எப்படிப்பட்டதாக இருக்குது. இன்னைக்கு 30 வயசில் இருக்கிற அம்மாவுக்கு அந்த மன வலிமை கிடையாது. ஆனால் அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரியான வசதிகள் இல்லை, ஆனாலும் அவங்களுக்கு மனசில் வலிமை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு லட்சம் வசதிகள் இருக்கு, ஆனால் மன வலிமை இல்லை. இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அது யாருமே புரிஞ்சுக்கல. இவ்வளோ வசதி இருந்தால் நம்ம வாழ்க்கை தரம் உயரணும், அது உயர்ந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எத்தனை பேர் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க? வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதா அப்படின்னா டிக் அடிக்கிறோம். அந்த வாழ்க்கை தரம் உயர்ந்த இடத்துல உங்கள் சந்தோஷம் அதிகரிச்சிருக்கான்னா டிக் பண்ணுறோம். என்ன டிக் பண்ணுறோம்? ராங் டிக் பண்ணுறோம். ஏன்னா சந்தோஷம் இல்லை. வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது, ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் மனுஷனுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல் போயிடுச்சு. மனுஷனுடைய மன வலிமை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. இந்த மன வலிமை ஏன் குறைஞ்சதுன்னா நம்ம சுற்றியும் நடக்கக்கூடிய விஷயங்களால, நம்ம சுற்றியும் என்ன விஷயங்கள் நடக்குதோ அது நல்லதா கெட்டதான்னு தெரியாமலே அதை ஏற்றுக்கிட்டோம், அதோட வாழ்ந்துட்டோம். இப்போ நல்ல விஷயங்களை நீங்கள் எடுத்து வாழ்ந்து இருந்தால் இன்னைக்கு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் கெட்ட விஷயத்தை எடுத்து வாழ்ந்திருந்தா ரோட்டில் போகிற ஒருவனுக்கும் பதில் சொல்லணும். அப்போது வாழ்க்கையோட தரம் உயர்ந்திருக்குது, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை.
மொத்தமாக வந்து ஒரு 4-5 நம்பர்ஸை கூட்டணும் அப்படின்னா உடனே மொபைலில் இருக்கக்கூடிய கால்குலேட்டரை போய் எடுத்து டக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் இந்த 4, அரை, 3/4, 1/4 இதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்னா சிந்திக்கிற திறன்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுச்சு. எதுவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கல. நீங்கள் நினைக்காதீங்க கஷ்டப்பட்டு நான் கிடைச்சதுன்னு. கஷ்டப்பட்டு மொபைல் தான் வாங்க முடியும், ஆனால் கஷ்டப்பட்டு அறிவை சேகரிக்க முடியாது. இன்றைக்கி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. சம்பாதிக்கிறதுலாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ஆனால் அதை தாண்டின பல விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னமும் ஈர்க்கவே இல்லை. மனுஷன் முதல்ல பொறுமையாகவே இல்லை. ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு அவன் நேரத்தை சரியான முறையில் ஒதுக்கலை. அதுக்குள்ளே அவனுக்கு எண்ணங்கள் எங்கெங்கேயோ போகுது. ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறான் உருப்படியா, ஆனால் செய்ய மாட்டான். எதையாவது முடிக்கணும்னு நினைக்கிறா, ஆனால் முடிக்க மாட்டான். அப்போ கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருக்காங்க. அதனால யாரும் யாரையும் மோசம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா தட்டி கொடுத்துப்பாங்க. எஸ் யூ வெல்டன் 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 அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள தட்டி கொடுக்க யாரும் விரும்பலை. உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையோட எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ எங்கே சிந்திக்கிறோமா? இல்லை, சிந்திக்கவே இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள. இன்னைக்கு எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ்ஸு. நோய் எதுக்காக வருது? நோய் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? ஆக்சிடெண்ட்டை தாண்டி வரக்கூடிய மற்ற நோய்கள் எல்லாமே 100% மனசில் இருக்கக்கூடிய ஆழமான ஸ்ட்ரெஸ், அழுத்தம், மன அழுத்தம். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் வெயிட்டில் இருக்கேன்னா என்னோட வெயிட்டுக்குள்ளதை தான் நான் தூக்க முடியும். என் வெயிட்டுக்கு மீறி தூக்க முடியாது. ஒரு 10 வயசு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை வீட்டில் இருக்கக்கூடிய எம்டி சிலிண்டரை தூக்கிட்டு போயிடுமா என்ன? முடியாது. உன்னை இழுத்துட்டு போகும், இல்லைன்னா தூக்கி தூக்கி வச்சு தரையை பேத்துடும், இல்லை காலை பேத்துடும். அதே வந்து கொஞ்சம் ஒரு 40-45 வயசில் இருக்கிறவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அது ஃபுல் லோடடாக இருக்கக்கூடிய சிலிண்டர் கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஒரு குழந்தைகிட்டயே நம்ம பேசுவோமே, 10 வயசு குழந்தைகிட்ட ஒரு ஃபுல் லோடு சிலிண்டரை தூக்கிட்டு போகாது. ஆனால் அதே ஃபுல் லோடு இருக்கக்கூடிய சிலிண்டரை 40-45 வயசில் 50 வயசில் இருக்கிறவங்க தூக்கிட்டு போகலாம். ஏன்னா இந்த குழந்தைக்கு தன்னால் எவ்வளோ வெயிட்டை சுமக்க முடியுமோ அவ்வளோதான் சுமக்க முடியும். அவருக்கு எவ்வளோ வெயிட்டை சுமக்க முடியுமோ அவ்வளோதான் சுமக்க முடியும். அப்போ நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை ஒரு அளவுக்கு மீறி அதை கேரி பண்ண முடியாது, சுமக்க முடியாது. அதுக்கு மீறி நம்ம சுமந்தோம் அப்படின்னா உடம்புல சொல்லவே வேண்டாம், என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கோ அத்தனை டிசீஸும் டாக்டர் போன உடனே எல்லாமே எக்ஸாமின் பண்ணி தலையில் இருந்து கால் வரைக்கும் ஒரு உறுப்புகளும் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த ஒரு 30 நாள் கழித்து செக்கப்புக்கு வர சொல்லுவாங்க. கொடுத்த மாத்திரைலாம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு. ஸோ எல்லா மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, மாத்திரை மருந்தை தாண்டி. அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுறேன் நான். லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்க. லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்? லைஃப் ஸ்டைலுன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா தூங்குகிற நேரம், சாப்பிட்ற நேரம், பேசுகிற நேரம், ஒர்க் பண்ணுற நேரம். ஸோ என்ன சாப்பிடணும், எப்படி தூங்கணும், அதெல்லாம் ஒரு காலத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தா எப்படி தூங்க வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும்,
அன்னைக்கு ஓடோடி உழைச்சாங்க, இன்னைக்கு உழைக்கிறதுக்கு வேலையே இல்லை. இன்னைக்கு யாரும் உழைக்கல. எங்கே உழைக்கிறாங்க? உழைக்கலாம் ஒரு 10% இல்லை 20%. நான் உட்காந்தே உழைக்கிறது சொல்லலை. உட்காந்து உழைக்கிறதுன்றது பிரெயின் சம்மந்தப்பட்டது. ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறோமா நம்ம? இல்லை. யார் எல்லாம் கல்லாப்பேட்டையில் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தொப்பை ஜாஸ்தி. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அங்கே தான் உட்காரணும். அது அவங்க டியூட்டி. சரி, நமக்கு இப்படி உட்கார்ற ஜாப் தானே கிடச்சிருக்குது. நமக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கொஞ்சம் நடைப்பயிற்சி, கொஞ்சம் கையை காலை ஆட்டலாம், அதெல்லாம் யாருக்கும் தோணாது. ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ஒரு மோசமான லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துட்டுருக்கோம். நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஹோட்டலில் சாப்பிட்றது, காஃபி கண்ட நேரத்தில் குடிக்கிறது, டீ கண்ட நேரத்தில் குடிக்கிறது, இன்னும் கூல்ட்ரிங்க்ஸ் கண்ட நேரத்தில் குடிக்கிறது, நைட்டில் சிக்கன் மட்டன் இது மாதிரி கனமான சாப்பாடு, ஜீரணம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாத சாப்பாடு சாப்பிட்றது, அடுத்த 2 நாள் மதம் இருக்கிறது, மூளை வேலை செய்யாமல் போகுது, மூளை மந்தமாகிறது, எல்லா விஷயமும் இங்கே தெளிவாக நடக்குது. ஆனால் தெளிவான விஷயம் மட்டும் எதுவுமே நடக்கலை. தெளிவான விஷயம்னா என்னது? எது உனக்கு தேவையோ அது இங்கே எதுவுமே இப்போ வரைக்கும் நடக்கலை. அதனால தான் தேவையில்லாத கஷ்டங்கள் உன்கிட்ட வருது. நான் அடிக்கடி யோசிப்பேன், சில விஷயங்கள்லாம் செய்யும்போது இது நமக்கு தேவையானதா, இது நமக்கு பிரயோஜனமானதா? தேவையானதுன்னா நேரத்தை ஒதுக்கு, தேவையில்லைன்னா அதை அப்படியே நிறுத்திடு. உன் நேரத்தை வீண் பண்ணாத. அதனால் நல்லா படுத்து தூங்கு, இல்லை நல்ல பாடலை கேளு, இல்லை நல்ல தியானம் பண்ணு. தியானம் பண்ணால் ரொம்ப இப்போ தான் அதில் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏதோ மனசுக்கு பிடிச்சதை செய். ஆனால் அது உனக்கு பாதிக்காத மாதிரி இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு பாதிக்காத மாதிரி இருக்கட்டும். முதல்ல ஒன்றை காப்பாற்றிக்கோ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம பல விஷயத்தை வாழ்க்கையில் செய்யலாமே. அப்போ கடவுள் மன்னிக்க மாட்டாரா? இந்த கேள்வி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. இல்லை, கடவுள் நிச்சயமாக மன்னிப்பார். கடவுள் மன்னிக்கிறவர் தான். உங்கள் துன்பங்கள் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு நான் மறுபடியும் கிளாஸ் எடுக்கலை. ஏன்னா ஏற்கனவே எடுத்த கிளாஸில் நீங்கள்லாம் படிச்சுட்டீங்க. ஸோ ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு இன்பமும் உங்கள் செயல்களுடைய அர்த்தத்தை பொறுத்தது. ஒவ்வொரு விளைவுகளும் அப்படிப்பட்டது தான். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்கு உண்டான லாபத்தையோ நஷ்டத்தையோ நீங்கள் தானே அனுபவிக்கணும். உங்களுக்கு பசிச்சதுன்னா, உங்களுக்கு பிடித்தமானவங்க சாப்பிட்டாங்கன்னா உங்கள் பசி அடங்கிடுமா? உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா பிடிச்சமானவங்க தலைவலி மாத்திரை போட்டால் சரியாக போயிடுமா? அப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தானே துன்பத்தை அனுபவிக்கணும். இன்பத்தை அனுபவிக்க மட்டும் நீங்கள் தயாராக இருக்கீங்க, துன்பத்தை அனுபவிக்க தயாராக இல்லைன்னா இது எந்த ஒரு நியாயம்? அப்போ இன்பத்தை நீங்கள் மனதால் அக்செப்ட் பண்ணுறீங்க, அப்போ துன்பத்தை மட்டும் ஏன் விலகி நிற்கிறீங்க? ஸோ இதை அக்செப்ட் பண்ணாதான் அடுத்தது நகர்வுகள் என்ன அப்படின்றது தெரியும். இதை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்த கூட தாண்டவே முடியாது. இதன் மூலமாக லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வண்டியாக குவியும். ஒரு தீர்க்கமான முடிவெடுங்க வாழ்க்கையில். வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாததை பேசாதீங்க. நம்ம நியாயமாக தான் இருக்கோம், தேவையில்லாததை பேசுறது இதெல்லாம் யாரும் ஏதோ உருட்டுன்னு உருட்டுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் வாயை திறந்து பேசுங்க. சும்மா நியாயத்தை பேசுகிற, தர்மத்தை பேசுகிற சொல்லி தொடர்ந்து மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா கெட்டவன் ஏன் வாழ்கிறான் தெரியுமா? பேசுறதை குறைச்சி. நல்லவன் ஏன் தெரியுமா வாழலை? இவன் தன்னுடைய பெருமையை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பான் 24 மணி நேரமும். யாராவது பேசுறதுக்கு ஆள் இருந்தால் பேசுவான், யாராவது பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா தனியாக பேசுவான். ஸோ உண்மையில சொல்கிறேன், நல்லவர்களோட பிரச்சனையே இது ஒன்று தான். இதை சரி பண்ணிட்டா கெட்டவனோட நல்லவன் செமையாக வாழ்வான், சிறப்பாக வாழ்வான். இது வாழ்க்கையில் என்னைக்கும் எப்பயும் நடக்கும்.
இதை நீங்கள் நிச்சயமாக மறந்துடவே கூடாது. ஸோ வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகத்தானே தவிர கடவுள் என்றவர் நம்மளுடைய தவறுகளை மன்னிச்சு நம்மளை நல்வழிப்படுத்ததா அவர் இங்கே வந்திருக்காரு, உங்கள் கூட இருக்காரு. உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா.